எண்ணம் போல் வாழ்வது என்றால் என்ன? அதாவது ஒருவன் இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே செய்கின்றான், ஆனால் அவன் நம் கண்முன்னே நன்றாக வாழ்கின்றான். அதுவே நன்மை செய்து எல்லாவுக்கு நன்றி நடக்கிறவன் எல்லா துன்பங்களையும் அடைகின்றான். ஆனால் தீமை செய்வதனை பார்த்து இவ்வுலகம் இவன் நல்ல எண்ணம், அதனாலே இவன் எல்லா நன்மைகளையும் அடைகின்றான் என்று கூறுகிறது. இதனை பற்றி விளக்குக. அதாவது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த உலகத்தில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் நல்லவன்லாம் கஷ்டப்படுகிறான், கெட்டவன்லாம் நல்லா இருக்கிறான். இதுதான் இன்றைக்கி பார்க்குறோம். இதுக்கு என்ன காரணம், இதனுடைய விளக்கம் என்னன்னு கேட்குறாங்க. இது முதல்ல இந்த வாதம் 100% சரியானது இல்லை. நல்லவன்லாம் கஷ்டப்படுறான் இருக்க, எல்லா நல்லவனும் கஷ்டப்படுறது இல்லை. நல்லவனில் கஷ்டப்படாதவன் இருக்கிறான், நல்லவர்கள் கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க. நல்லவர்கள் எப்படி இருக்கிறாங்க, நல்லவனாகவும் இருந்து கஷ்டப்படாதவங்களும் இருக்கிறாங்க. நல்லவனாக இருந்து பணக்காரனாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. நல்லவனாக இருந்து புள்ள குட்டிகளோட சந்தோஷமாக இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அப்போ நல்லவர்கள் பூராவுமே கஷ்டப்படுறாங்க என்பது ஒரு பொதுவான ஒரு நிலைப்பாடு கிடையாது. அதே மாதிரி கெட்டவன்லாம் நல்லா இருக்கான்னு சொல்கிறீங்க, அப்படியும் பொதுவானது கிடையாது. கெட்டவன்லையே வறுமையில் பிச்சைக்காரன் இருக்கிறான், கெட்டவன்லையே திட்டு போய் இருக்கிறான், கெட்டவன்லையே ஜெயிலில் கிடக்கிறவன் இருக்கிறான், அவன் தான் கெட்ட ஜாஸ்தியாக ஜெயிலில் கிடக்கிறான். அப்போ பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி பொதுவாக அனைவருக்கும் இதை சொல்ல முடியுமான்னு கேட்டால் அப்படி உலகத்தில் இல்லை. நீங்கள் பார்த்தாலே என்ன செய்யும், நல்லவங்க கெட்டவங்கள எல்லாருமே இப்படியும் இருப்பாங்க அப்படியும் இருப்பாங்க. இஸ்லாமிய அடிப்படையில் நீங்கள் பார்த்தால் கூட இப்போ சுலைமான் நபி அவங்க ஒரு நபி தான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஒரு நபி தான். சுலைமான் நபிக்கு அல்லாஹ் உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத செல்வத்தை கொடுத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு யாருக்கும் கொடுக்காத வறுமையை கொடுத்தான். ரெண்டு நல்லவங்க தான். ஒரு நல்லவங்களுக்கு அவ்வளோ செல்வத்தை அல்லாஹ் கொடுத்தான், ஒரு நல்லவங்களுக்கு அவ்வளோ பெரிய வறுமை, ஒரு வேளை சாப்பிட்டா மறுவேளை சாப்பாடு இல்லை. அப்போ தண்ணியையும் பேரிச்சம்பழத்தையும் குடித்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாங்க. அந்த மாதிரியான சங்கத்தில் சிம்மான செஞ்சு உட்காந்துக்கிற அளவுக்கு அவருக்கு அப்படி வாழ்க்கை. சுலைமான் நபிக்கு அப்படி ஒரு வாழ்க்கை. தரையிலாம் போனால் அந்த தண்ணி மாதிரி தெரியுமா, நடந்து போனால் அது தண்ணி இருக்குன்னு சொல்லி அந்த கீழாடையெல்லாம் தூக்கிட்டு தான் நடப்பாங்க என்கிற அளவுக்கு அவர் எப்படி வாழ்ந்திருக்காருன்னு பாருங்கள். அவருடைய அரண்மனை, அந்த மாட மாளிகைலாம் அப்படியான ஒரு சொகுசு வாழ்க்கை. சுலைமான் நபிக்கு அவர் கெட்டவர். அப்போ எல்லா இன்பங்களையும் எல்லாம் கொடுத்துருந்ததுனால அவர் கெட்டவர்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அதனோட ஒப்பிடவே முடியாது. இப்போ நம்ம இன்றைக்கு இந்த அபையில் எத்தனை பேர் இருக்கிறோமோ, இதில் ஆக கீழே உள்ள ஒரு ஆள் இருப்பார்ல, அவரை விட கீழே ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. இந்த இருக்கிறதுலே ஆக கீழேன்னா பொருளாதாரத்தில் சொல்கிறேன், வசதியில் கடைசியாக ஒரு ஆளை என்கிட்ட கொண்டு வாங்க, அவரை விட 100 மடங்கு கீழே யார் இருந்தா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. ஏன் 3 மாதத்துக்கு அடுப்பு மூட்டாத ஒரு ஆள் சொல்லுங்க, கைத்துங்க பார்ப்போம். எங்கள் வீட்டில் 3 மாதம் வச்சு அடுப்பு எரிச்சுன்னு சொல்லுங்க பார்ப்போம். ரசூலுல்லாஹ் வீட்டில் இப்படி இருந்துச்சு, ஒரு ஆள் இல்லையே, நீங்கள் யாரும் கைத்துக்க முடியலையே. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் 3 மாதம் ஒரு பிறையை பார்ப்போம், அடுத்த பிறையை பார்ப்போம், அடுத்த பிறையை பார்ப்போம், அடுப்பை மூட்ட மாட்டோம். அப்புறம் எப்படி தான் வாழ்வீங்க? கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிக்கிறோங்கிறாங்க ஆயிஷா நாய். இந்த மாதிரி ஒரு வறுமை நம்ம யாருக்காவது இருக்குதா? ஒரு ஆளுக்கு கூட இல்லை. இன்றைக்கி வாழ்ந்துருக்கிற இந்த சபையில் இருக்குது, சபையில் வேணாம், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த உலகத்தில் சோமாலியாவில் அப்படி இருக்கலாம். அதை தவிர்த்து விட்டு ஒட்டுமொத்த உலகத்தை எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் இந்த மாதிரியான ஒரு வறுமை யாருக்குமே ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்த மாதிரி வறுமை இருக்காது. அப்போ என்ன நீங்கள் விளங்கி கொள்ளணும் என்றால், நல்லவனுக்கு எல்லாம் நல்லது கிடைக்கிறது, கஷ்டமும் படுறான். கெட்டவனுக்கு நல்ல இன்பங்கள் கிடைக்கவும் செய்யுது, சில பேர் கஷ்டமும் படுக்கிறான். அப்போ இதுலேருந்து சேர்த்து என்ன முடிவு எடுக்கணும்னு கேட்டால், நல்லவனாக இருந்தால் பணக்காரன் ஆகலாம், அது இஸ்லாத்தில் கிடையாது. கெட்டவனாக இருந்தால் பணக்காரன் ஆகலாங்கிறதும் கிடையாது. வழங்குதா? நல்லவனாக இருந்தால் அவன் கஷ்டம்தான் படுவான், அதுவும் கிடையாது. கெட்டவனாக இருந்தால் அவனுக்கு கஷ்டமே இல்லை, அதுவும் கிடையாது. அப்போ எப்படி அல்லாஹ் இந்த உலகத்தை வைத்திருக்கிறான் என்று கேட்டால், இதுக்கு எந்த விதமான ஒரு அளவுகோலையும் வைத்து இன்னென்ன மாதிரி ஆட்களுக்கு பணத்தை கொடுப்போம், இன்னென்ன மாதிரி கேட்டகரிக்கு பணத்தை எடுத்துருவோம், இன்னென்ன மாதிரி கேட்டகரிக்கு பிள்ளைய கொடுப்போம், இன்னென்ன கேட்டகரியில் உள்ள ஆளுக்கு அப்படின்லாம் அல்ல கணக்கு போடவே இல்லை. எப்படி கணக்கு போடுறான்? யஹபு லிமையஷாவுது கூறா, நாடியவர்களுக்கு நான் ஆம்பளை பிள்ளைய கொடுப்பேன், நாட்டம் தான், நான் நினைக்கிறபடி நான் பார்க்கலாம், ரூல்லாம் கிடையாது. நினச்சா என்ன செய்கிறது? நினச்சபடி நடக்கிற ரூல் சொல்ல முடியுமா? நான் இருக்கிறேன், நினச்சவருக்கு தருவேன், நினச்சவருக்கு தரமாட்டேங்கிறேன், இவர் கொடுப்பேன் அவர் கொடுக்க மாட்டேன், காரணம்லாம் கேட்கக்கூடாது. நான் இவர் கொடுப்பேன் அவர் கொடுக்க மாட்டேன், ஏன் கொடுத்தேன்? இவர் கொடுக்க விருப்பம் கொடுத்தேன், இவர் கொடுக்க விரும்பலை கொடுக்கல, இப்படி சொல்லுவோம்ல. இப்படியாக்கும் அல்லாஹ் சொல்கிறான். ரிஸ்கை பற்றி சொல்லும் பொழுது, அல்லாஹு யபுசுத்து ரிஸ்க லிமை யஷாவு யகதீர்,
நாடியவர்களுக்கு ரிசுக்கை தாராளமாக கொடுப்பான், நாடியவர்களுக்கு குறைச்சிருவான். அவன் நினைக்கிறபடி நடக்கிறான் என்பதுதான் இங்கே இருக்கே தவிர நல்லவன் கெட்டவன் பார்வை இந்த உலகத்தில் எந்த இன்பத்திற்கும் கிடையாது. அதெல்லாம் அங்கே தான். நல்லவனுக்கு சொர்க்கம், கெட்டவனுக்கு நரகம்னு தீர்ப்பளிக்கிறதுக்கு வேற உலகம் இருக்கிறது. இந்த உலகத்தில் நம்ம நல்லவனாக நடந்தோமே ஆனால் பணக்காரனாகி விடலாம், நம்ம நல்லவனாக நடந்தால் ஒரு கவலை நமக்கு வராது, நம்ம நல்லவனாக இருந்தால் நோயே வராது, நம்ம நல்லவனாக இருந்தால் நம்ம தொழிலில் நஷ்டமே வராது, இதெல்லாம் கிடையவே கிடையாது. வழங்குதா? இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளவு நல்லவனாக வாழ்ந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் இதனுடைய பரிசும் தண்டனையும் மறுமையில் இருக்கிறது. இந்த உலகத்திற்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன, அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த உலகத்துக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிற மரியாதை என்னன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த ஒட்டுமொத்த உலகம் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு அரண்மனையை பார்த்துட்டு பணக்காரங்கிறோம், ஒரு 10 கார் வச்சுருந்தா பெரிய அப்படி அண்ணாந்து பார்க்குற பணக்காரன் நினைக்கிறோம், ஒரு 1000 கிலோக்கு தங்கம் வச்சுருந்தான்னு சொன்னால் அவனை பணக்காரன் நினைக்கிறோம். இதெல்லாம் இந்த துன்யாவில் அற்பமானது தான். இதுக்கு மேலே இருக்குது உலகம் பெருசு. வழங்குதா? இவ்வளோ பெரிய ஒரு உலகத்தில் இது எல்லாத்துக்கும் அல்லாஹ் கொடுக்குற மதிப்பு என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த ஒட்டுமொத்த உலகமும் ஒரு கொசு ரெக்கை இருக்குல்ல, கொசு ரெக்கைக்கு என்ன மரியாதை, எவ்வளோ கொடுப்பீங்க மதிப்பு? நீங்கள் ஒரு கொசு ரெக்கை உளுந்து கிடக்கிறது, இதுக்கு நீங்கள் என்ன மரியாதை கொடுப்பீங்க? ஒரு மதிப்பும் உள்ளது. கொசு ரெக்கை எதுக்காக உதவுமா? எந்த ஒன்றுக்கு யூஸே ஆகாது. அந்த மாதிரி ஒரு கொசு ரெக்கையை நீங்கள் எப்படி பார்ப்பீர்களோ, அதுக்கு என்ன மரியாதை கொடுத்து பார்ப்பீர்களோ, அந்த மரியாதை கூட இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கு அல்லாஹ்விடத்தில் இல்லை. அல்லாஹ்ட்டு இந்த ஒத்த துன்யாவைத்துக்கு ஒருத்தன் கொடுக்குறாண்டாலும் அது நல்லவன் கெட்டவன் அல்லாஹ் பார்க்க மாட்டான். ஏன், என்ன பெரிய மேட்ரா இது? உங்களுக்கு தான் அந்த துன்யா பெருசு அப்படி தெரியுதே தவிர அல்லாஹ்வுடைய பார்வையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த துன்யா அல்லாஹ்வுடைய பார்வையில் கொசு ரெக்கைக்கு சமமானதாக இருந்தால் அல்லாஹ்வை நிராகரிக்கிறானே அவனுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட எல்லாம் கொடுக்க மாட்டான். நிராகரிக்கிறவனுக்கு எல்லாம் கொடுக்குறான் அல்லாஹ். ஏன், நிராகரிச்சுட்டு போட என்னது தர்றான், தண்ணி பெரிய மதிப்பா? ஒட்டுமொத்த துன்யாவத்துக்கு உனக்கு தந்தா கூட அது கொசு ரெக்கை கூட சமம். ஏன், அவனை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிற்காலத்தில் சித்தப்படுத்தி வச்சிருக்கிறான மறுமையில் அதனோடு ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் சொர்க்கத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்றான். இந்த சொர்க்கம் எவ்வளோ பெருசு, நீங்கள் 1 சென்ட் இடம் வாங்கிட்டா பெரிய பணக்காரமாக நினைக்கிறீங்க, ஒரு 10 சென்ட் இடம் வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறான்டா, சாரிவு விரைந்து வாருங்கள், இலா ஜன்னத்தின் இலா மகஃபிரத்தின் வ ஜன்னா, மன்னிப்புக்கும் சொர்க்கத்திற்கும் வாருங்கள். சொர்க்கம்டா என்ன தெரியுமா? அருளுக சமாவாத்து உள்ளது. ஒரு ஆளுக்கு கிடைக்கிற சொர்க்கம் அதனுடைய பரப்பளவு வானம் பூமி அளவுக்கு உள்ளது. உங்களுக்கு இந்த பூமி அளவு கூட எல்லாம் தரமாட்டான். இந்த வானம் பூமி அளவுக்கு எப்படி இருக்கிறதோ அப்படியாக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நல்லா தரப்போகிறான். அது அப்போ இந்த துணியாவுக்கு என்ன மதிப்பு? அப்போ இத்தனை கோடி பேருக்கு கொடுக்குறாங்க என்ன ஆகும்? அந்த மாதிரியான ஒரு ஆற்றல் மிக்க இறைவன்கிட்ட இதெல்லாம் ஒரு பொருளா, இதெல்லாம் ஒரு மதிப்பா? அதனால அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த துன்யாவில் வந்துக்கிட்டு கொடுக்கறத கூட குறைய கொடுத்தாலும் பெருசாக கொடுத்தது ஆகாது. என்ன கொடுத்துட போகிறான், 50 வருஷம் வாழ போகிற, 25 வருஷம் வாழ்வேன், அது கொடுத்தும் கொடுக்காத மாதிரி தான் எல்லாம் கொடுக்குறான். கொடுத்தா கூட அது கொடுத்து அனுபவிக்கிற மாதிரி எல்லாம் கொடுக்குறான். ஒரு 10,000 கோடி எனக்கு தந்துட்டான், 10,000 கோடி திங்க இயலுமா? திங்க இயலாது. நிம்மதி தான் போகுமே தவிர திங்கிறதுக்குன்னு ஒரு கணக்கு தானே இருக்கிறது. அதுக்கு மேலே பணம் வந்துச்சுன்னா நோய் தானே அது. ஒரு அளவுக்கு மேலே பணம் வந்துச்சுன்னு வைங்களேன், அது மனநோயை தான் உண்டாக்கு. தூங்க முடியாது, எப்படா இன்கம் டேக்ஸ் வருவான், எப்படா சேல் டேக்ஸ் வருவான், எப்படா அமலாக்கு பிரிவு வருவான், எப்படா திட்டு போய் வருவான், எப்படா அரசாங்கம் மாறும், எப்படா ஆளுங்கட்சி நமக்கு இடைஞ்சல் பண்ணுவான், எப்போ அப்படி இந்த மாதிரி தானே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு அளவுக்கு மேலே இருந்துச்சுன்னா எங்கே என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. அண்ணன் எப்போ நமக்கு கொண்டுட்டு போயிடுவாங்க, சாவடிச்சிட்டு எடுத்துக்கிடுவானோ, பிள்ளை நமக்கு எதிரியாக போயிடுவானோ, பொண்டாட்டி விஷம் வச்சு கொண்டுட்டு சொத்தை எடுத்துக்கிடுவாளோ, இதுதான் நடக்குது உலகத்தில். உலகத்தில் ஒரு அளவு தான், காசு பணம்லாம் என்ன இருக்குன்னு ஒரு அளவு ஒரு கார் வாங்கிக்கலாம், வீடு வாங்கிக்கலாம், 4 பிள்ளை இருந்து 4 வீடு வாங்கிக்கலாம், இதெல்லாம் சரிதான். 10,000 கோடி 1,76,000 கோடிங்கிறாங்க, 2 லட்சம் கோடி, இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறதுங்கிற? இவ்வளோ ரூபாய் வச்சுருந்தா அது என்னதுக்கு? ஒரு பேப்பர் தான் அதுக்கு மேலே இருந்தா, ஒரு அளவுக்கு மேலே இருந்துச்சுன்னு வைங்களேன், கட்டு அடிக்க வச்சுருந்தா அதனால என்ன உனக்கு ஆக போகுது? வாங்குற சொத்தை எங்கன்னு இருக்குன்னு உனக்கு தெரியல, வாங்கி என்ன வாங்குறான், சொத்துக்களை வாங்குறான், இதான் ஏன் இதுன்னா நம்ம ஒரு சந்தோஷப்பட்டுக்கலாம். நம்ம சொத்து தான் இருக்குது, ஒரு கண்ணாலையாவது பார்த்து மனசாலையாச்சும் ஒரு நிறைவடைஞ்சிடலாம். இங்கேருந்து அங்கே வாங்கி போட்டிருக்காங்க, டெல்லியில் இருக்குங்கிற எங்கே இருக்குன்னு கேட்டால் தெரியாது, போய் கூட பார்த்துருக்க மாட்டான். அது என்னத்துக்கு? அது நீ செத்து போயிட்டு அவனை எடுத்துகிட்டு போகிறான். அப்போ எதனால சொத்துங்கிறது காசுங்கிறது நமக்கே தெரியுது. ஒரு அளவுக்கு மேலே அது ஒன்றுமே இல்லைன்னு வழங்குது. ஒரு அளவாக இருந்தால் சாப்பிட குடிக்க உடைக்கி அவ்வளோதான். அதுக்கு மேலையெல்லாம் போட்டு என்ன செய்யக்கூடாது, பேராசையெல்லாம் படக்கூடாது.
அதனால் நம்ம என்ன அல்லாஹ் கணக்கு பண்ணுறான்னா இந்த துன்யா ஒரு மேட்ரு கிடையாது. அதுலேருந்து கற்றுக்கொள்கிற ஒரே பாடம் என்னன்னு கேட்டால், நல்லவன் கெட்டவனை பார்த்து இந்த துன்யாவில் எதுவும் கொடுக்கப்படுவதில்லை. அல்லாஹ் வந்து நாடியவர்களுக்கு கொடுப்பான். சிலருக்கு பணத்தை கொடுத்து சோதிப்பான், சிலருக்கு ரெண்டுமே சோதனை தான். வறுமையை கொடுத்து சோதிப்பான். எதுக்கான இப்படி கொடுக்குறான்? ஒரே மாதிரி கொஸ்டின் வச்சோன்னா எல்லாம் தேறிடுவாங்க. மாற்றி மாற்றி வைக்கணும். பரிசு என்ன செய்யணும்? மாற்றி மாற்றி வைக்கணுங்கிறதுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? ஒருத்தனுக்கு பணத்தை கொடுத்து இந்த பணம் இவனை என்ன பண்ணுதுன்னு நல்லா பார்ப்பான். ஒருத்தனுக்கு பணத்தை எடுத்துவிட்டு இந்த வறுமை இவனை என்ன பண்ணுதுன்னு நல்லா பார்ப்பான். ஒருத்தனுக்கு பிள்ளையை கொடுத்துவிட்டு இந்த பிள்ளை வித்த பிறகு இவன் எப்படி நடக்கிறாங்கிறத எல்லாம் பார்ப்பான். ஒருத்தனுக்கு பிள்ளையே இல்லாமல் இதுக்கு பிறகு எப்படி எல்லாம் நம்புகிறான் என்று எல்லாம் பார்ப்பான். அப்போ எல்லாமே வந்து டெஸ்ட்டு தான். துன்யாவில் வந்து அல்லாஹ் எந்த மாதிரி நம்மளை வைத்திருந்தாலும் அது அனைத்துமே ஒரு எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அஹசுன் அமலா, உங்களில் யார் வந்து அழகிய முறையில் செயல்படக்கூடியவர்கள் என்பதை சோதித்து அறிவதற்காகவே இதெல்லாம் அல்லாஹ் செய்கிறான் என்று நமக்கு என்ன செய்கிறது? நமக்கு இஸ்லாத்தில் சொல்லப்படுது. இந்த கேள்விக்கு அதான் பதில், சோதனை. அவ்வளோ என்னது? அனைத்தும் சோதனை. நல்லது கெட்டது எல்லாமே என்னது? சோதனை தான். இதை கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம்.